மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தாரக மந்திரத்தின் வழியில் தொண்டர்களால் நான், தொண்டர்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்திற்கு ஏற்ப கழகத்தை வழிநடத்தியவர் கழகத்தின் 3வது அத்தியாயம் ஐயா OPS அவர்கள். பழுத்த மரத்தில்தான் அடிப்படும் என்பார்கள். அதே போன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராக தனது பணியை சிறப்பாக செய்ததன் மூலம் சுயநலக்காரர்களுக்கு பகைவனானார். 3வது முறை முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது ஜல்லிக்கட்டு, கிருஷ்ணா நதிநீர், வர்தா புயல் போன்ற பிரச்சனைகளை மிகவும் சாமர்த்தியமாக கையாண்டதால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் கழகத்தின் 3வது அத்தியாயமாக திகழ்ந்தார். தமிழக மக்களுக்கும் மண்ணின் மைந்தனாக பார்த்தனர். கழகத்தின் நன்மை கருதி முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்தார். தனது உடல்நிலை சரியில்லாத போதும் 234 தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2016இல் பெற்ற வெற்றியை வீணடித்துவிடக் கூடாது என்பதற்காக துணை முதலமைச்சர் பதவியை ஏற்று தனது நிர்வாக திறமையால் நிதித்துறை புரட்சியை ஏற்படுத்தினார். இந்த திறமையையும் வளர்ச்சியையும் பொறுத்துக் கொள்ள முடியாத ஒரு சில எட்டப்பர்கள் கழகத்தை பிளவுபடுத்தி பதவி சுகம் காண்கின்றனர். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கழக நன்மைக்கே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். அரசியல் சூழ்ச்சியால் கழகத்தில் தொடர முடியாத நிலை ஏற்பட்ட போதும் தொண்டனின் உரிமைகளை மீட்க போராடி கொண்டிருக்கிறார். தேர்தலில் தொடர் தோல்விகளை கண்டபோதும் சுயநலத்திற்காக அனைவரும் ஒன்றிணைய மறுக்க நினைப்பவர்கள் கழகத்திற்கு கிடைத்த சாபக்கேடு. உரிமை மீட்போம், கழகம் காப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு தொண்டர்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஐயா OPS அவர்களை கழகத்தின் 3வது அத்தியாயம் என வரலாறு சொல்லும்.